5 வயது சிறுமியை 2 ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறிய கோர சம்பவம் சென்னையை உலுக்கியுள்ள நிலையில் தடை செய்யப்பட்ட ராட்வீலர் நாய் வகையை வளர்த்து வந்தது எப்படி என அதன் பின்னணி குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. சாலையோரத்தில் சுற்றித் திரியும் தெருநாய்களுக்கே பலர் பயந்து ஒதுங்கும் வேளையில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஆக்ரோஷ குணம் கொண்ட ராட்வீலர் நாய்களை தெருவில் சுற்றித் திரிய விட்டுள்ளார் நாயின் உரிமையாளர் புகழேந்தி. இதன் விளைவாக பூங்கா காவலாளியின் மகளை கடித்து குதறியுள்ளது 2 ராட்வீலர் நாய்கள். இதில் தலைப்பகுதி பெயர்ந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த சிறுமி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஆக்ரோஷ தாக்குதலை நடத்திய நாய்கள் குறித்தும் அதன் உரிமையாளர் குறித்தும் பல தகவல்கள் வெளிவந்துள்ளன. சிறுமியை சூறையாடிய ராட்வீலர் நாய்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட 24 நாய் வகைகளுள் ஒன்று. ஜெர்மனியின் ராட்வைல் பகுதியை தாயகமாக கொண்ட வீட்டு நாய் இனமான ராட்வீலர் நாய் ஆக்ரோஷ குணம் மட்டுமின்றி விழியிழந்தோருக்கு வழிகாட்டுதல் போன்று மனிதர்களுக்கு உதவும் வகையிலும் பயனளிக்கின்றன. 50 முதல் 58 கிலோ வரை ஆண் நாய்களும் 40 முதல் 48 கிலோ வரை பெண் நாய்களும் வளரக்கூடியது. கருப்பும் பழுப்பும் அல்லது கருப்பு கருங்காலி நிறத்தில் இருக்கும் ராட்வீலர் நாய்கள் 8 முதல் 12 குட்டிகள் ஈன்றெடுக்கும். ஏற்கனவே பலரை கடித்து குதறி உயிரிழப்பை ஏற்படுத்தியதன் காரணமாகவே இவ்வகையான நாய்கள் தடை செய்யப்பட்டன. இனி யாரும் இவ்வகையான நாய்களை வளர்க்கக்கூடாது என்றும் ஏற்கனவே நாய்களை வளர்த்து வருபவர்கள் உரிய இனக்கட்டுப்பாடு செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் சிறுமியை கடித்த நாய்களுக்கு அதன் உரிமையாளர்கள் இனக்கட்டுப்பாடு செய்யவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த ராட்வீலர் நாய் குறித்து 4 முறை புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உரிமையாளர் புகழேந்தியிடம் பேசியபோது நாய் வெளியூருக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார். ஆனால் தொடர்ந்து ராட்வீலர் நாய்க்கு இனப்பெருக்கம் செய்து அதன் குட்டியை சுமார் 5000 முதல் 20000 வரை விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் இந்த நாய் தொல்லை குறித்து பலர் புகழேந்தியிடம் முறையிட்ட போது நாய் கடித்தால் வைத்திய செலவை ஏற்பதாக நக்கலாக பேசியதாகவும் அக்கம்பக்கத்தினர் தெரிவிக்கின்றனர். தற்போது சிறுமியை கடித்து குதறிய கோர சம்பவம் அரங்கேறியுள்ள நிலையில் உரிமையாளர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நாய் வளர்ப்பதற்கு புகழேந்தி லைசன்ஸ் பெறவில்லை என்றும் கூறப்படுவதால் நோட்டீஸ் ஒட்டப்படும் என்கிறார் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன். மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் எந்த பெட்டை வளர்க்கணும்னாலும் நீங்க லைசன்ஸ் வாங்கணுங்கிற அந்த ஆங்கிள் இவங்களுக்கு டெஃபினட்டா நோட்டீஸ் வழங்கப்படும். அகைன் அதுல நோட்டீஸ் போட்டு பெனால்ட்டி தான் இருக்கு. அதை நாங்கள் பிடித்து எடுக்க முடியாது. இப்போ நாங்கள் 150 நாய் ஒரு இடத்துல இருந்து பிடித்து ஒரு எடுத்த கேஸ்ல கூட எங்கள் மேல பல சோஷியல் மீடியால அவதூறா சொல்றாங்க நாய் ஆர்வலர்கள். மாநகராட்சி சார்பில் உரிமையாளரிடமிருந்து நாயை பிடித்து செல்ல முடியாது என்பதால் சட்டப்படி மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.